இந்த நீமோ ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணி மாதம் லட்சக்கணக்கில் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் இருக்கிற க்ளவுன் ஃபிஷ் ப்ரீடிங் ஃபார்முக்கும் போயிருந்தேன். இந்த மீனோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா பெர்குலா க்ளவுன் ஃபிஷ். இது நேச்சுரலாக இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். தொடர்ந்து செலக்டிவ் ப்ரீடிங் மூலயமா விதவிதமான கலர் பேட்டர்ன் இருக்கிற மியூட்டேஷன்ஸை உருவாக்குவாங்க. 3 அடியில் மீன் தொட்டி நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு தொட்டிலையும் ஒரே ஒரு பேர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் நிறைய பயோ ஃபில்டர் மீடியா போட்டிருக்காங்க. நடுவில் ஒரு பைப்பை வச்சு அதில் ஏர் பம்ப் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் ப்ரீடிங்க்கு போதுமானு கேட்டிங்கன்னா இது மீனோட வேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணாது. தண்ணியில் இருக்கிற அமோனியா, நைட்ரைட் இந்த மாதிரி பயாலஜிக்கல் வேஸ்ட்டை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணும். மீனோட வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி டேங்க்கில் தண்ணி மாற்றிடுவாங்க. டெய்லி எப்படி தண்ணி மாற்றுறாங்கன்னா இந்த ஃபார்முக்கு பக்கத்துலேயே கடல் இருக்குது. இந்த மீன்கள் வாளி மேலேயே முட்டை போட்டுருது. 7 நாளுக்குள்ளே அந்த முட்டையெல்லாம் பொரிச்சிடும். அந்த குஞ்சுகள் வளர்ந்து நீந்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அதை பிரித்து வேற ஒரு தொட்டியில் போட்டுருவாங்க. அதுவும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய தொட்டியில் அதை மாற்றிடுவாங்க. 1 இன்ச் லென்த்துக்கு அது வளர்ந்துருச்சுன்னா அது சேல்ஸுக்கு ரெடி ஆகிடும். இது ரீட்டெயிலாக அவங்க விற்கிறது இல்லை, ஹோல்சேலாக அதை வாங்குறவங்க கிட்ட மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹோல்சேல்லே ஒரு மீனை 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.